السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. சிஸ்டர்ஸ் இன்ஷால்லா இது தொடர் 8. இந்த தொடர் 8 நமக்கு ரொம்ப லாங்கா போகும். இன்னும் ஒரு 3 வீக்ஸ் கிட்ட இன்ஷால்லா இது வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா, இது கொள்கை, கோட்பாடுகள், மதங்கள்ல இப்லீஸ் செய்ற குழப்பம். இப்ப கொள்கைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா, நமக்கு கொள்கை ஒண்ணே ஒண்ணு தான். சரியா? முஸ்லிம்கள பொறுத்தவரை நம்மளுடைய கொள்கைகள் ஓரிரை கொள்கை. அல்லாஹ்க்கு எந்த விதத்திலயும் நம்ம இணை வைக்கக்கூடாது. இது போல சில விஷயங்கள் நமக்கு சொல்லி தருவாங்க. கொள்கை என்னமோ ஒண்ணுதான். ஆனா, மற்ற விஷயங்கள்ல எல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா, மத்த மதங்கள எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்ல இஸ்லாத்திலேயே சில பிரிவினர்கள் இருப்பாங்க. அவங்களுடைய கொள்கைகள்லாம் வேற மாரி இருக்கும். இவங்க ஏன் அப்படியெல்லாம் போனாங்க அப்படின்ற ரீசன்ஸ் தான் இதுல நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? இந்த கொள்கைகள், மதங்கள்ல எல்லாம் உள்ள குழப்பங்கள. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னா, இப்ப ஷியாக்கள் இருக்காங்க தானே! இப்போ இந்த கமேனி அவருடைய டெத்துக்கு அப்புறம் நெறைய பேர் யார் இந்த ஷியா அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. அவங்க என்னதான் முஸ்லீமா இருந்தாலும், சில முஸ்லிம்கள் பண்ணக்கூடாத சில விஷயத்த அவங்க பண்றாங்க. அதனால நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் தானே! இதெல்லாம் வந்துச்சு தானே வெளிய. இவங்க ஏன் இப்படி போனாங்க? இவங்க அல்லாம இன்னும் எத்தன பேர் இப்படியெல்லாம் போனாங்க? இவங்க இப்படி போனதுக்கான காரணங்கள் எல்லாம் என்ன? சரியா? இத தான் நம்ம இனி வர கிளாஸஸ்ல இனி வர தொடர்கள்ல நம்ம பார்ப்போம். ஓகே. அதுல சூஃபிசம் சொல்லுவோம் தானே! ஸோ அதுல இப்லீஸ் எப்படி குழப்பங்கள செஞ்சான்? அப்படின்றத தான் ஃபர்ஸ்ட்டு நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்றேன். சரியா? நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிறதா இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, கொஞ்சம் கிளியரா எடுங்க. 1 ஆர் 2 டைம்ஸ் நம்ம சொல்றத எல்லாம் அகைன் அண்ட் அகைன் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு தெரியும் நம்மளோட குரூப்லயே என்னோட ம் அ நம்பர் இருக்கு. நீங்க பிரைவேட்டா மெசேஜ் பண்ணி எக்ஸ்ட்ரா ஏதாவது நீங்க தெரிஞ்சுக்கணும்னா, ஏன்னா இப்ப சூஃபிசம்னு சொன்னா எல்லாருக்குமே தெரியும். அந்த சூஃபிசத்துல உள்ளவங்க எப்படி இருப்பாங்க. சிலருக்கு தெரியாது. பேர் மட்டும் தான் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா அவங்களுடைய முழு கொள்கைகளை பத்தியும் நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த கிளாஸ் நமக்கு அப்படித்தான் இருக்க போகுது. ஷைத்தானுடைய சூழ்ச்சி அப்படின்னு சொன்னா சாதாரணமான மனிதர்கள் கிட்ட, சும்மா ஸ்கூலுக்கு போற பிள்ளைட்ட, காலேஜ் போற பிள்ளைட்ட அவன் என்னென்ன செய்வான்றத மட்டும் நம்ம இதோட ஸ்டாப் பண்ண போறதில்ல. அவன் ஒட்டுமொத்தமா அ தான் ஒரு பெரிய வழிகாட்டி அப்படின்னு நெனச்சிட்டு இருக்க ஒரு நல்ல விஷயத்த செய்றவர்கிட்ட கூட அவனுடைய சூழ்ச்சி எப்படி இருக்குன்றத பத்தி நம்ம தெரிஞ்சுப்போம். சரியா? ஸோ உங்களுக்கு கம்ப்ளீட் டீட்டெயிலுமே தேவைப்படும். சரியா. ஸோ உங்களுக்கு டவுட்ஸ் இருக்கு, தெரிஞ்சுக்கணும் அப்புட்னா, நீங்க வந்து சோசியல் மீடியா அது இதுன்னு நெறைய இருக்கு. அதிலேயே ரெஃபர் பண்ணலாம். அதிலேயும் எது சரியானது, எது தப்பானதுன்னு உங்களுக்கு தெரியல. இப்ப அப்படிதான் இருக்கு. சரியா. ஸோ இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வேணும்னா என்ன டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணுங்க. ஒரு தப்பும் இல்ல. நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இன்ஷா அல்லாஹ். ஓகேயா? இப்ப பாருங்க. இப்ப பாருங்க, இந்த சூஃபிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்கல்ல, சூஃபிசம் பேசக்கூடியவங்க. இவங்க கிட்ட கொள்கைகள் அப்படின்னு பார்த்தா, ஒரே ஒரு விஷயத்த பேஸ் பண்ணது தான். சரியா? ஆனா, இவங்களுடைய அந்த கொள்கைகளுடைய கோட்பாடுகள், அடிப்படைகள், அந்த சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க. அது நெறையவாவே இருக்கும். ஆனா, இங்க மெயினான ஒரு விஷயத்த மட்டுமே இந்த இடத்துல நமக்கு வந்து எடுத்து சொல்றாங்க. அதாவது என்னன்னா, அவங்க ஒருத்தர சூஃபிசம் பக்கம் அழைக்கும்போது ஒரு விஷயத்த தான் சொல்லுவாங்க. சரியா? அது என்னன்னா, நீங்க உங்களுக்கு தெரியாத ஒரு சரியா? பொருட்களுக்கு உண்மைத்தன்மை இல்லை என்றும், இப்பொருட்கள் நாம் காணுகின்ற அடிப்படையிலும் இருக்கலாம். அ அதுவல்லாத வேறு அடிப்படையிலும் இருக்கலாம். அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரி. அதாவது என்ன சொல்றாங்கன்னா, ஒரு விஷயம் இருக்கு. நமக்கு மேல ஏதோ ஒண்ணு இருக்கு. அது நம்ம நம்ம நெனச்ச பொருளாவும் இருக்கலாம். நம்ம நெனைக்காத பொருளாவும் இருக்கலாம். ஒருவேள அது இல்லாமலும் இருக்கலாம். இந்த மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லி, ஒரு மாரி ஒரு குழப்பமான இருக்கு, இல்ல. அந்த மாரி ஒரு குழப்பமான ஒரு விஷயத்த சொல்லி, அதன்பால் மக்களை ஈர்க்கிறதுக்காக எல்லாருக்குமே இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு மன நிம்மதி தான் தேவைப்படும். ஆமா தானே? மன நிம்மதி, மன அமைதி, எல்லா நேரமும் ஒரே ஒரு என்ஜாய்மென்ட்டோடையே ஒருத்தர்னால இருக்க முடியாது. கொஞ்ச நேரம் ஒரு சில நேரத்துல அந்த அமைதி இதெல்லாம் வந்து தேவைப்படும். சரியா? ஸோ அத இவங்க எப்படி பயன்படுத்திக்கிறாங்கன்னா, ஒரு மாற்று கொள்கையா, இஸ்லாத்துக்கு அகைன்ஸ்ட்டா உள்ள ஒரு விஷயத்த வந்து ஷைத்தான் இவங்கக்குள்ள சொல்லி, அது ஒரு மாதிரி இவங்க மக்கள வந்து ஆ கவர்றாங்க. இது போல சில விஷயங்கள சொல்லி. அப்ப சில அறிஞர்கள் வந்து அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, உங்களுடைய இந்த கூற்று வந்து உண்மை தன்மை வழங்கியதா இருக்கா? சரியா? அ எப்படி கேட்குறாங்க? இத சிம்பிளா நம்ம பேச்சு வழக்குல சொல்லணும்னா, அ நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கொள்கை, நம்ம நெனைக்கிற அந்த பொருள் வந்து நம்ம நெனைக்கிற மாதிரியும் இருக்கலாம், நம்ம நெனைக்காத மாதிரியும் இருக்கலாம். இருக்கவும் செய்யலாம், இல்லாமலும் போகலாம். இப்படி சொல்றீங்களே, அப்ப இல்லன்றத அ தெரிஞ்சுக்கிட்டு, இருக்கலாம், இல்ல அப்படின்றீங்க. நீங்களே இருக்கா, இல்லையான்னு தெரியாத ஒரு நிலையில இருக்கும்போது, அத எப்படி கொள்கையா வச்சுக்கிட்டு மத்தவங்கள அதன் பக்கம் நீங்க அழைக்க முடியும்?
இப்படி இருக்கக்கூடிய சிலருடைய நிலைப்பாட்ட பத்தி ஒரு அறிஞர் வந்து சொல்றாங்க. அவங்க யாரு அப்டின்னா, இவங்களோட நேம் எல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அதாவது இவங்களுடைய பேரு அபு முஹம்மத் ஹசன் இப்னு மூசா நூபக்தி அவர்கள் அல் ஆராஉ வத்தியானாத். அதாவது அவங்க எழுதின புக்கு அல் ஆராஉ வத்தியானாத் அப்படின்ற மதங்களும் கோட்பாடுகளும் என்னும் நூலில் விவரிக்கப்பட்டுள்ளது. அதுல வந்து நெறைய விஷயங்கள் வந்து விவரிக்கப்பட்டிருக்கு. அபுல் வஃபா இப்னுல் அகீல் அப்படின்னு சொல்றவங்க இன்னொரு ஒரு மாற்று கூற்று ஒண்ணு சொல்றாங்க. அதாவது என்னன்னா, இவங்களுக்கு அவங்க ரிப்ளேவா ஒரு விஷயம் சொல்றாங்க. என்னன்னா, நீங்க கவலைப்படுறதுக்கு இதுல எதுவுமே இல்ல. ஏன்னா, இவங்க கிட்ட பேசி ஒரு ஒரு நிலைமைக்கு இவங்கள கூட்டிட்டு வர முடியலையே, சீர்திருத்தம் செய்ய முடியலையேன்னு நீங்க வந்து கவலைப்படுறதுக்கு அவசியம் இல்ல. ஏன்னா, அவர்களிடம் உள்ள பிரச்சனை ஊசலாட்டத்தை, அதாவது வஸ்வாஸை விட பெரிதல்ல. சரியா? இப்ப இந்த இடத்துல இவங்க கிட்ட எப்படி ஷைத்தான் வந்து வேலைய பார்த்தான் அப்படின்றத தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். அதாவது வஸ்வாஸ விட இவங்க கிட்ட இருக்கிற விஷயம் வந்து பிரச்சனை வந்து பெருசில்ல. இவர்கள சீர்திருத்தம் செய்யும் முயற்சியில் நாம் சுருங்கிய மனப்பான்மையுடன் நடக்க வேண்டிய அவசியமும் இல்ல. நிச்சயமா சில தவறான மனநிலையே இவர்களை இந்நிலைக்கு கொண்டு வந்துள்ளது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஆ இவங்களுடைய மொத்த கொள்கையும் இப்படி போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, வஸ்வாஸ் அதாவது ஷைத்தான் வந்து சில சந்தேகங்கள நம்மளுடைய உள்ளத்துல போடுவான். அல்லாஹ் தஆலா தெளிவா சொல்லிட்டான். சரியா? ஒரு கொள்கை எப்படி இருக்கணும்? நீ என்ன எப்படி வணங்கணும்? நபிய ரசூல நீ எப்படி ஃபாலோ பண்ணணும்? டோட்டல் அக்கீதாவையுமே நமக்கு ரசூல் ஸல்லல்லாஹு ஸஹாபாக்கள் அவங்க வாழ்ந்த விதத்திலயுமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது சிஸ்டர்ஸ் தற்போதைய காலத்துல இதெல்லாம் உருமாற்றமாயி நெறைய ஃபித்னாக்கள் வந்துருச்சு. இந்த சூஃபிசமா இருந்தாலும் சரி, இது இல்லாத இன்னும் பல விஷயங்களா இருந்தாலும் சரி. இது ஆரம்பத்துல நமக்கு நடந்த ஒரு விஷயத்த தான் சொல்றாங்க. அந்த குழப்பங்கள் உண்டாகும்போது நடந்தத பத்தி தான் நமக்கு சொல்லிட்டு இருக்காங்க. சரியா? ஸோ அதனுடைய தெளிவுமே நமக்கு வேணும். கல்விய கத்துக்குறோம். ஒரு 4 விஷயத்த கத்துக்கிட்டதும் நம்ம எல்லாத்தையுமே கத்துக்கிட்டோம். அந்த மாதிரி இல்ல. நம்ம அடுத்தடுத்து போயிட்டே இருக்கணும். ஏன்னா, அது சாதாரணமான விஷயம் கிடையாது. சரியா? ஏன்னா, நம்மள ஒரு சரியான வழியில போக ஷைத்தான் விடமாட்டான். ஏன்னா, அவனுக்கு அதுதான் வேணும். ஸோ எல்லா நிலையிலயுமே நம்ம ஒண்ணு கத்துக்கிட்டோம்னா, நம்ம அதிகமா துவா செஞ்சுட்டே இருக்கணும். ஷைத்தானோட வழிகேடு எந்த இடத்துலயுமே நம்மகிட்ட வந்து அணுகிரக்கூடாது அப்படின்னு. சரியா? இப்ப இங்க பாருங்க, இவங்க அத சொல்றதுக்கு ஆன ரீசன் வந்து இதுதான். நிச்சயமா இவங்களுடைய மனநிலை இப்படி மாறுறதுக்கு காரணம் இவங்க தான். இவங்களுடைய அந்த தாட் ப்ராசஸ் தான். இருக்குன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூல் சஹாபாக்கள் அவங்களுடைய வழிய பின்பற்றினாலே போதும். ஆனா இவங்களா ஒண்ண எடுத்துக்கிட்டு இருக்கோ, இல்லையோ, தெரியுதோ, தெரியலையோ, நீங்க வாங்க, வராதீங்க. இதெல்லாம் வந்து எப்படி குழப்பமான ஒரு மனநிலைமைக்கு ஏற்கனவே குழப்பத்துல உள்ள ஒரு மக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொல்றான், "உன்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வே தீன் தான்." சரியா? மார்க்கம் தான். நீ மார்க்கத்தின்படி உன்னுடைய வாழ்க்கைய எடுத்து வாழு. உன்னுடைய வாழ்க்கையில இம்மை, மறுமைக்கான 2 வெற்றியுமே உனக்கு கிடைக்கும் அப்படின்னு. ஆனா அத பத்தி எதையுமே இங்க சொல்ல மாட்டாங்க, இந்த சூஃபிசத்த பொறுத்தவர. எதையுமே சொல்லாம அப்படி சொல்லிக் குடுத்தாலும், அதையும் ஒரு ஒரு கொஸ்டினபிளா ஒரு யோசிச்சு இருக்குமோ, இல்லையோ, சரி வாங்க போய் பார்க்கலாம். அப்படின்ற மாதிரியே தான் போகும். சரியா? நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது நெறைய இருக்கு. இருந்தாலும் சிம்பிளா சொல்லணும்னா, இங்க இந்த இடத்துல இப்படி சொல்லலாம். சரியா? இவர்களுக்கு நமக்கு உரிய உதாரணம். இவர்களுக்கும் நமக்கும் ஒரு உதாரணத்த வந்து இந்த இடத்துல நமக்கு சொல்றாங்க. இந்த உதாரணத்தோட இன்ஷா அல்லாஹ் இத நம்ம ஸ்டாப் பண்ணிட்டு, இந்த வீக் உடைய 2ண்ட் பார்ட் வரும்ல, தொடர் 8லயே ஒண்ணு வரும். ஒரு பகுதி வரும். இன்ஷா அல்லாஹ். அதுல வந்து இதனுடைய இன்னொரு கன்டினியூஷன நம்ம பார்க்க போறோம். ஸோ, இப்ப இதுக்கான உதாரணம் என்ன அப்படின்னா, ஒரு தந்தைக்கு மாறு கண்ணுள்ள குழந்தை பிறப்பது போன்று. ஒரு தந்தைக்கு வந்து ஒரு ஒரு ஒருத்தவருக்கு ஒரு குழந்தை ஒண்ணு பிறக்குது. அதுக்கு வந்து கொஞ்சம் மாறு கண்ணா இருக்கு. அந்த குழந்தை வந்து பார்வை 2ஆ தான் அந்த குழந்தைக்கு தெரியுது. சரியா? இதனால் ஒரு சந்திரன் அக்குழந்தையின் பார்வையில் 2 சந்திரன்களாக தெரிகின்றது. வானத்தில் 2 சந்திரன்கள் உள்ளன என்று அக்குழந்தை சந்தேகப்படாமல் நம்புகிறது. ஓகேயா? குழந்தையின் தந்தை அதனிடம் சந்திரன் ஒன்றுதான். உன் கண்களில் தான் கோளாறு உள்ளது. குறைபாடுடைய உன்னுடைய ஒரு கண்ணை மூடிக்கொண்டு மற்றொரு கண்ணால் பார் என கூறினார். குழந்தை அதை செய்ததும், ஒரு சந்திரனை நான் பார்க்கின்றேன். என் கண்களில் ஒன்றை நான் மறைத்து கட்டிக்கொண்டபோது 2 சந்திரன்களில் ஒன்று சென்றுவிட்டது என கூறியது. பிறகு இதில் 2வதாக சந்தேகம் வரவே தந்தை குழந்தையிடம், "நீ கூறியதை உறுதிப்படுத்துவதற்காக ஆரோக்கியமாக உள்ள கண்ணை மூடிக்கொண்டு பார்" என கூறினார். அக்குழந்தை இவ்வாறு செய்ததும் 2 சந்திரன்களையும் பார்த்தது. தன் தந்தை கூறியது உண்மைதான் என்பதையும் இதன் மூலம் அறிந்து கொண்டது. புரியுதா உங்களுக்கு இப்ப இந்த எக்ஸாம்பிள்?